பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பொன்னிறமாக ஆகணும். எப்படி இருக்குது பாருங்கள் வெங்காயம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மல்லி இலை போடணும். அதில் வந்து நல்லா இருக்கு பாருங்கள். கிண்டுங்க இப்போ கிண்டுங்க, நல்லா கிண்டுங்க. ஓகே. இந்த ஸ்டேஜில் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு. ஏன்னா ஒரு ஆள் நிற்கணும், இதுக்கு வந்து ஒரு டக்குன்னு போடணும். இதை கருக விட்டுறக்கூடாது. கருகிட்டுன்னு வச்சிங்களேன் வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி வேகாமல் இருந்தாலும் அது நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. அந்த வெங்காயம் வந்து கரெக்டான பக்குவத்தில் வேகலைன்னா நல்லா இருக்காது, கருகிட்டுனாலும் நல்லா இருக்காது. அது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கரெக்டாக போடணும். பாருங்கள், இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டோம். இஞ்சி பூண்டு வந்து போட்டுட்டு எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த மசாலா போட்டாலும் கலர் மாறிடும். அப்புறம் இஞ்சி வெந்துட்டான்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யும்போது உங்களுக்கு அந்த நேச்சுரல் கலரில் நம்ம பார்த்தா தான் நமக்கு வெந்துட்டா இது வெந்துருச்சு, இது கரெக்டான பக்கம் வந்துட்டு நமக்கு தெரியும். நீங்கள் வந்து மசாலாவை போடும்போது இஞ்சி பூண்டு வந்து கலர் மாறும்போது வெந்துட்டான்னு தெரியாது. அப்போ வெந்துட்டு நினச்சி நீங்கள் அடுத்ததை போட்டுருவீங்க. இஞ்சி பூண்டு எண்ணெயில் வெந்திருக்காது. எண்ணெயில் இஞ்சி பூண்டு வெந்தால் தான் அந்த மணமும் ருசியும் நல்லாயிருக்கும்.